ஹாய் நண்பர்களே, மீண்டும் எங்கள் சேனல் ஷாலா சென்ட்ரிசிட்டிக்கு வரவேற்கிறோம். உங்கள் செல்வவள நண்பர் என்ற வகையில் நீங்கள் தற்போது NSM டீம் வீடியோக்கள் SM தொடரின் 2.13வது தேர்வை பார்க்கிறீர்கள். இது காமன் டெரிவேட்டிவ் எக்ஸாம். இது SIF இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்க்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் அறிமுகப்படுத்தியுள்ள இந்த புதிய தேர்வு NT என்ற காமன் டெரிவேட்டிவ் எக்ஸாம் ஆகும். அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோக்கள் உருவாக்கி வருகிறோம். இதில் 3 புத்தகங்களை நாங்கள் கவர் செய்ய போகிறோம். அவை ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், இன்ட்ரெஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் கரன்சி டெரிவேட்டிவ்ஸ். இன்று நாங்கள் இந்த முழு பாடத்திட்டத்தை தொடங்க போகிறோம். மேலும் அந்த டிப்ஸ் வீடியோவை நீங்கள் அனைவரும் மிகவும் விரும்பினீர்கள். அதற்கு மிகவும் நன்றி. இன்று முதல் நாங்கள் எங்கள் பாடத்திட்டத்தை தொடங்க போகிறோம். NISM ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் மொத்தம் 12 அத்தியாயங்கள் உள்ளன. அதை முதலில் தொடங்க போகிறோம். ஏனெனில் CIS தேர்வில் முக்கியமானது டெரிவேட்டிவ் தான். மேலும் NISM தொடரில் டெரிவேட்டிவ்ஸ் தேர்வின் விலை மதிப்பு சுமார் 50 முதல் 60% வரை உள்ளது. அதனால் நாங்கள் முதலில் NISM 8 அதாவது ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் இருந்து தொடங்குகிறோம். அதில் முதல் அத்தியாயத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். இன்று நாம் பார்க்க போகும் அத்தியாயம் டெரிவேட்டிவ்ஸின் அடிப்படைகள். இந்த அத்தியாயத்தில் நாம் என்னென்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று பார்ப்போம். இந்த அத்தியாயத்தை படித்த பிறகு வாசகர் டெரிவேட்டிவ்ஸின் அர்த்தம் மற்றும் அதன் வகைகள், டெரிவேட்டிவ் தயாரிப்புகளின் வரலாறு, இந்தியாவில் உள்ள சந்தைகள், டெரிவேட்டிவ் சந்தைகளின் முக்கியத்துவம் மற்றும் டெரிவேட்டிவ் வர்த்தகத்தில் உள்ள சந்தை மற்றும் அபாயங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் இப்ப தொடங்கலாம். NISM 13 காமன் டெரிவேட்டிவ்ஸ் தேர்வுக்கான புத்தகம் எண் 1, ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அத்தியாயம் எண் 1. முதலில் வருகிறது டெரிவேட்டிவ்ஸின் அடிப்படைகள். பாருங்கள், டெரிவேட்டிவ்ஸை புரிந்து கொள்ள நமக்கு முதலில் தெரிந்திருக்க வேண்டியது டெரிவேட்டிவ்ஸ் என்றால் என்ன. டெரிவேட்டிவ்ஸ் என்பது உண்மையில் என்ன? மிகவும் எளிய வார்த்தைகளில் சொன்னால், டெரிவேட்டிவ் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்லது தயாரிப்பு. இதற்கு தனிப்பட்ட மதிப்பு எதுவும் இல்லை. இதன் மதிப்பு வேறு ஏதோ ஒரு அடிப்படை சொத்திலிருந்து பெறப்படுகிறது. அந்த அடிப்படை சொத்துகள் என்னென்ன இருக்க முடியும்? எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உதாரணத்திற்கு, அது ஈக்விட்டியாக இருக்கலாம், ஈக்விட்டி ஷேராக இருக்கலாம், அதில் இண்டெக்ஸ் இருக்கலாம். இவற்றை நாங்கள் நிதி சொத்துகள், ஃபினான்ஷியல் அசெட்ஸ் என்று சொல்கிறோம். உதாரணமாக ஷேர், பாண்டுகள், வெளிநாட்டு நாணயம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆகியவற்றின் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கலாம். அதற்கு பிறகு கமாடிட்டிஸ் வரிசையில் புல்லியன்ஸ் அதாவது தங்கம், வெள்ளி போன்றவை, இவற்றின் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கலாம். அதற்கு பிறகு அடிப்படை உலோகங்கள், பேஸ் மெட்டல்ஸ், ஜிங்க், காப்பர், லெட், அலுமினியம் இவற்றின் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கலாம். அடுத்ததாக வேளாண் கமாடிட்டிஸ், NCDXல் வர்த்தகம் செய்யப்படும் கோதுமை, சர்க்கரை, காஃபி போன்றவற்றின் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கலாம். மேலும் சில எரிசக்தி தயாரிப்புகள், எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், க்ரூட் ஆயில், கோல்ட், மின்சாரம், இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் டெரிவேட்டிவ்ஸ் தயாரிப்புகளும் இருக்கலாம். அப்படி என்றால் ஒரு டெரிவேட்டிவ் ஒப்பந்தத்திற்கு தனிப்பட்ட மதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் அதன் மதிப்பு ஏதோ ஒரு அடிப்படை சொத்திலிருந்து பெறப்படுகிறது. இந்த அனைத்து அடிப்படை சொத்துகளிலிருந்து எந்த ஒரு ஒன்றும் அந்த அடிப்படையாக இருக்கலாம். அந்த அடிப்படை சொத்திலிருந்து டெரிவேட்டிவ் உருவாக்கப்பட முடியுமா? அப்படி என்றால் டெரிவேட்டிவிற்கு தனிப்பட்ட மதிப்பு இல்லை, ஆனால் அதன் மதிப்பு பெறப்படுகிறது. இந்த அடிப்படை சொத்துக்கள் பற்றி இந்த அத்தியாயத்தில் நாம் முன்னேறும் போது டெரிவேட்டிவ்கள் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அவை என்ன மற்றும் எப்படி செயல்படுகின்றன என்பது. வாங்க, டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுகள், அவற்றின் வரலாறு மற்றும் வளர்ச்சி பற்றி பேசலாம். எப்படி டெரிவேட்டிவ்கள் ஆரம்பமானது, இன்று எவ்வாறு நிதி சந்தைகளில் இவை பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பார்க்கலாம். பாருங்க, 12ஆம் நூற்றாண்டில ஐரோப்பியன் ரெக்ஃபயர்ஸ்களில் அங்கு விற்பனையாளர்கள் சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார்கள். அதில் அவர்கள் எதிர்காலத்தில் தங்கள் தயாரிப்புகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார்கள். மற்றும் 13ஆம் நூற்றாண்டுல பல உதாரணங்கள் இருந்தன அந்த ஒப்பந்தங்களுக்கு. அவை இங்கிலாந்து ஆசிரமங்களின் ஒப்பந்தங்கள். அவர்கள் தங்கள் கம்பளத்தை 20 ஆண்டுகள் முன்பே விற்றுவிட்டார்கள். அடுத்த 20 ஆண்டுகளுக்கானதை அவர்கள் முன்பே வெளிநாட்டு வணிகர்களுக்கு விற்றுவிட்டாருங்க. இதுவும் சில உதாரணங்களாகும். பழைய 17ஆம் நூற்றாண்டை பற்றி பேசினால், ஜப்பானில் அரிசிக்கான ஒரு ஃபியூச்சர் மார்க்கெட் உருவானது. அதேபோல் 1848ஆம் ஆண்டு சிகாகோ போர்ட் ஆஃப் ட்ரேட் CBOT என்ற நிறுவனம் வர்த்தகத்தையும் ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களையும் எளிதாக்கியது. இப்போது நாம் ஃபார்வர்ட் ஒப்பந்தங்களை பற்றி மேலும் பார்க்க போகிறோம். பின்னர் 1890களில் சிகாகோ மர்ச்சன்டைல் எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபியூச்சர்ஸ் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தியது. அதற்கு பிறகு 1972, 1973, 1975 ஆகிய ஆண்டுகளில் சிகாகோவில் மேலும் அதிகமான வர்த்தக விருப்பங்கள், ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதற்கு பிறகு 1973ல பட்டியலிடப்பட்ட விருப்பங்களை வர்த்தகம் செய்யும் மார்க்கெட் பிளேஸ் உருவாக்கப்பட்டது. 75ல ட்ரெஷரி பில்களின் ஃபியூச்சர்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. போனஸ் எனப்படும் ட்ரெஷரி பாண்டுகளின் ஃபியூச்சர் ஒப்பந்தங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த வகையில தான் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் பயணம் நடந்தது. இப்போ டெரிவேட்டிவ் மார்க்கெட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் பற்றி பேசலாம். உலகளாவிய அளவில் எந்தெந்த காரணிகள் இந்த வளர்ச்சியை பாதிக்கின்றன என்பதை பார்க்கலாம்.
டெரிவேட்டிவ் மார்க்கெட்டின் வளர்ச்சி என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கலாம். பாருங்க, கடந்த 5 தசாப்தங்களை பத்தி பேசினா, கடந்த 50 ஆண்டுகளை பற்றி சொன்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல அபாரமான வளர்ச்சி நடந்திருக்கிறது. மிக அதிகமான வளர்ச்சி. டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல பல புதிய டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. விவித எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் புதிய புதிய டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்களை அறிமுகப்படுத்தப்பட்டன. உலகம் முழுவதும் மற்றும் சில காரணிகள் இப்போது நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அவை நிதி டெரிவேட்டிவ்களின் வளர்ச்சியை பாதிக்கின்றன. உதாரணமா, அதிகரித்துள்ள ஊசலாட்டங்கள், அடிப்படை சொத்துகளின் விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் நிதி சந்தைகளில். இப்போது நாம் பார்க்கும் இந்த காலகட்டத்தில் நிதி சந்தைகளில் உள்ள அடிப்படை சொத்துகளின் விலை மிகவும் அதிகமாக ஊசலாடுகிறது. அங்கு நிறைய ஏற்ற இறக்கங்கள் உள்ளன. அதனால் அங்கு ஒரு டெரிவேட்டிவ் ஒப்பந்தம் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகிறது. இப்போது வரும் அடுத்த அத்தியாயங்களில் நாம் படிக்க போகிறோம் டெரிவேட்டிவ்கள் எவ்வாறு ஹெட்ஜிங் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டன மற்றும் ஹெட்ஜிங் மூலம் நீங்கள் அடிப்படை சொத்துகளின் விலை ஊசலாடலை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை பார்க்க போகிறோம். முதலில், நிதி சந்தைகளில் அடிப்படை சொத்துகளின் விலைகளில் அதிகமான ஊசலாடல் உள்ளது. இரண்டாவது, நிதி சந்தைகள் உலகளாவிய ரீதியில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இது டெரிவேட்டிவ்களின் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகும். இன்று நிதி சந்தைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்துள்ளன. நிதி சந்தைகள்ல எல்லோரும் ஒருவருடன் ஒருவர் இணைந்து பணியாற்றுகிறார்கள். இன்று அமெரிக்காவில் அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதற்கான தாக்கம் இந்திய பொருளாதாரம் மற்றும் மற்ற பொருளாதாரங்களிலும் காணப்படுகிறது. இப்போது ஜப்பான் ஏதாவது செய்கிறதா, ஐரோப்பாவில் ஏதாவது நடக்கிறதா, எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு உலகளாவிய பொருளாதாரம், அனைத்தும் இணைந்துள்ளன. அதனால் எங்காவது ஏதாவது நடந்தால் அதன் தாக்கம் எல்லா இடங்களிலும் வரும். சமீபத்திய தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு பயன்பாடு பரிமாற்ற செலவுகளை குறைக்க உதவுகிறது. சமீபத்திய தொழில்நுட்பமும் தகவல் தொடர்பும் மிகவும் வேகமாக உள்ளது. இன்று தொழில்நுட்பம் மிகவும் வேகமாக உள்ளது. மேலும் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மேம்பட்டு வருகிறது. முன்பு என்ன நடக்கும்னா, நீங்கள் ஷேர்களை வாங்க வேண்டும் என்றால் நேரடியாக நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE டெல்லிக்கு போக வேண்டியிருந்தது. நீங்கள் டெல்லியில் இருந்தால். ஆனால் இன்று எல்லாம் டிஜிட்டல் ஆகிவிட்டது. ஒரு டிமார்ட் கணக்கும் கூட நீங்கள் டிஜிட்டலாக திறக்க முடிகிறது. இப்போ உங்களுக்கு வெறும் சில கிளிக் மட்டுமே போதும். ஒரு பட்டனை அழுத்தினாலே உங்கள் வர்த்தகம் நடந்து விடுகிறது. அதனால் இது மிகவும் எளிதாகிவிட்டது. இன்று வர்த்தக அமைப்புகள் மிகவும் மேம்பட்டுள்ளன. சந்தை பங்கேற்பாளர்களின் புரிதலையும் நுண்ணிய அபாய மேலாண்மை கருவிகளையும் கொண்டுள்ளன. அபாயத்தை நிர்வகிக்க மிகவும் நவீனமான அபாய மேலாண்மை கருவிகள் நமக்கு கிடைத்துள்ளன. அவை நம் அபாயத்தை குறைக்க நமக்கு உதவுகின்றன. மேலும் சந்தை பங்கேற்பாளர்களின் புரிதலும் ஒரு வகையில் கல்லூரி போன்றது. இன்று சந்தையில் வரும் முதலீட்டாளர் கூட மிகவும் அறிவுள்ள முதலீட்டாளராக இருக்கிறார். அவர் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்களில் வர்த்தகம் செய்கிறார். டெரிவேட்டிவ் சந்தையில் அடிக்கடி புதுமைகள், புதிய தயாரிப்புகளுக்கான பயன்பாடுகள் என டெரிவேட்டிவ் சந்தையில் மிக அதிகமான புதுமைகள் நடைபெற்று வருகின்றன. புதுமைகள் என்றால், உதாரணத்திற்கு தங்கத்தில் ஏற்பட்டுள்ள புதுமையை பற்றி பேசினால், ஒரு தங்கம் இருக்கிறது. இப்போது தங்கத்தின் ஃபியூச்சர்ஸ் என்றால், அந்த ஃபியூச்சர்ஸில் வர்த்தகம் 1 கிலோவில் நடக்கிறது. பிறகு அது 100 கிராம்களில் உள்ளது. மேலும் தற்போது தங்கம் 10 கிராமிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கமாடிட்டியில எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி புதிய புதிய புதுமைகளை முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாக்க ரெகுலேட்டர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுவே சில காரணிகள் உலகளாவிய அளவில் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டின் வளர்ச்சியை பாதிப்பவை. இந்த மாதிரி உலகளாவிய அளவில் பார்த்தால் கடந்த சில தசாப்தங்களில் டெரிவேட்டிவ் மார்க்கெட் மிகவும் வேகமாக வளர்ந்துள்ளது. இப்போது நான் இந்திய டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை பற்றி பேச போகிறேன். இந்தியாவில் டெரிவேட்டிவ் மார்க்கெட் எப்படி வந்தது, அது எப்படி வளர்ச்சி பெற்றது என்பதை பார்க்கலாம். முதல்ல 1996ஆம் ஆண்டு செபி டாக்டர் LC குப்தா தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. இந்தியாவில் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கிற்கான ஒரு ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குவதற்காக. அந்த டாக்டர் LC குப்தா தலைமையிலான குழுவின் முக்கிய பணி டெரிவேட்டிவ்களில் ட்ரேடிங் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குவதே ஆகும். எப்படி டிமேட் கணக்குகள் திறக்கப்பட வேண்டும், யார் யார் டெரிவேட்டிவ்களில் பங்கேற்கலாம், எந்தெந்த ஷேர்களுக்கு டெரிவேட்டிவ் இருக்கும், எவ்வளவு சதவீத மார்ஜின் வைக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த டாக்டர் LC குப்தா குழுவின் முக்கிய பணி ஆகும். 1990-66 இதை அமைத்தார்கள். பிறகு 1990-98 அனைவரும் பேராசிரியர் JR வர்மா தலைமையில் குழுவை அமைத்தார்கள். அதனால் இந்தியாவில் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் உள்ள அபாயங்களை கட்டுப்படுத்த என்னென்ன பரிந்துரைகள் இருக்க வேண்டும் என்பதையும் பரிசீலித்தார்கள். டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் டெரிவேட்டிவ்கள் சரியாக கையாளப்படவில்லை என்றால் அவை மாஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்கான எளிய ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஏனெனில் பெரும்பாலான பணம், குறிப்பாக ஒரு ரீட்டைலர், இங்கேதான் தன் பணத்தை இழக்கிறான். அதனால தான் டெரிவேட்டிவ்கள் எளிய மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஆனால் இவை சரியாக பயன்படுத்தப்பட்டால் இந்த கருவிகள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உள்ள அபாயத்தை குறைக்கும் வகையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. அதற்கு பிறகு 1999ஆம் ஆண்டு செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் திருத்தப்பட்டது. அதில் டெரிவேட்டிவ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது.
செக்யூரிட்டிஸ் என்ற பிரேமுக்கு. அதனால இந்தியாவில் டெரிவேட்டிவ் மார்க்கெட் எப்படி தொடங்கியது, அது எப்படி முன்னேறியது என்பதை நமக்கு சற்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் 2000ஆம் ஆண்டுல எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ்கள் தொடங்கப்பட்டன. எல்லா பரிமாற்றங்களும் பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி இக்காலத்தில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டை அறிமுகப்படுத்த அனுமதிக்கப்பட்டன. 2000ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி ஈக்விட்டி டெரிவேட்டிவ்களை அறிமுகப்படுத்த அனுமதி பெற்றன. ஈக்விட்டி டெரிவேட்டிவ்களில் அவர்கள் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்களை வெளியிட்டன. நிஃப்டி வங்கி ஆகியவற்றை அறிமுகப்படுத்தினர். மேலும் சில சிறப்பு மற்றும் சில பங்குகளுக்கான டெரிவேட்டிவ்களும் வெளியிடப்பட்டன. இதன் மூலம் 2000ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆப்ஷன் ட்ரேடிங் மற்றும் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் தொடங்கப்பட்டது. இப்போது இந்திய டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல உள்ள தயாரிப்புகள் பற்றி பேசலாம். முதல்ல வருகிறது ஃபார்வர்ட். ஒரு ஃபார்வர்ட் ஒப்பந்தம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பாருங்கள், இது 2 தரப்புகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தம். இந்த முறையில் 2 தரப்புகளுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் உருவாகிறது. இதில் அவர்கள் இன்றுதான் முடிவு செய்து விடுகிறார்கள். ஒரு அடிப்படை சொத்தை ஒரு குறிப்பிட்ட எதிர்கால தேதியில் வாங்க வேண்டுமா விற்க வேண்டுமா என்று. அதற்கான விலை ஒப்பந்தம் செய்யும் நாளிலேயே முன்பே தீர்மானிக்கப்படுகிறது. அப்படியென்றால் இன்றுதான் முடிவு செய்யப்படும். நான் எந்த விலையில் உங்களிடம் வாங்கப் போகிறேன் அல்லது எந்த விலையில் விற்கப் போகிறேன் என்று 1 மாதம் கழித்து அல்லது 2 மாதம் கழித்து, அந்த ஒப்பந்தத்தின் காலாவதி எப்போது என்றாலும் அந்த காலத்திற்கு அந்த ஒப்பந்தம் இருக்கும். அதனால் விலை முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். இதில் நீங்க வாங்கலாம் அல்லது விற்கலாம். அண்டர்லைங் அசெட்டை ஒரு குறிப்பிட்ட எதிர்கால தேதியில் 2 தரப்பும் இருவரும் முடிவு செய்வார்கள். அந்த எதிர்காலத்தில் நான் 1 மாதம் கழிச்சு உங்களிடம் இந்த விலையில் இந்த ஒப்பந்தத்தை இந்த பாதுகாப்பை வாங்குவேன் அல்லது இந்த விலையில உங்களுக்கு இந்த பாதுகாப்பை விற்பேன். அதுதான் இது ஒரு சாதாரண வெனிலா ஃபார்வர்டு ஒப்பந்தம். 2 தரப்பும் இதில் இருக்கிறார்கள் மற்றும் இந்த பரிவர்த்தனைக்கு இருவரும் பங்கேற்க வேண்டும். நீங்கள் இந்த பரிவர்த்தனையை செய்ய மாட்டேன் என்று இல்லை. 2 தரப்பும் பங்கேற்க வேண்டும். இருவரும் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். இந்த பரிவர்த்தனையை முழுமையா நிறைவேற்ற இது மிகவும் அவசியமானது. இந்த விஷயத்தை கவனமா புரிந்து கொள்ளுங்க. விலை மாற்றங்கள் எப்படி இருந்தாலும், டெலிவரி நேரத்தில் விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அது பொருட்படுத்தப்படாது. அதாவது டெலிவரி நேரத்தில் நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள், நான் இதை உங்களுக்கு 120க்கு விற்பேன் என்று. ஆனால் அதன் விலை அதிகமாகவில்லை, அது 110ல் தான் இருந்தது. அப்படி என்றால் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் இல்லை, அது 120க்கு வரும் வரை நான் இன்னும் காத்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அப்படி நடக்காது. உங்கள் ஃபார்வர்டு ஒப்பந்தம் அங்கேயே முடிவடையும் மற்றும் நீங்கள் அதனை அப்படியே விற்க வேண்டியிருக்கும். அதாவது 110ல் தான் நீங்கள் விற்க வேண்டியிருக்கும். இதைத்தான் பிளேன் வின் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நான் ஃபியூச்சர்ஸை பற்றி பேசல. இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பாருங்கள். இது ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. முழுவதும் ஒத்ததாகவே உள்ளது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் என்பது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் வழங்கும் தளத்தின் மூலம் நடைபெறும். அதாவது இதன் அர்த்தம் என்னவென்றால், ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் 2 தரப்பினரும் தாங்களாகவே முடிவு செய்து கொள்கிறார்கள், நாம் எதிர்கால தேதியில் இப்போது ஒப்புக்கொள்ளப்பட்ட விலையில் ஒரு ட்ரேடு செய்வோம் என்று. ஆனால் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் என்ன நடக்கிறது என்றால், இதே விஷயம் நடக்கிறது. ஆனால் அது முழுமையாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்சின் தளத்தின் மூலம் மட்டுமே நடக்கிறது. அப்படி என்றால் ஃபியூச்சர்ஸ் என்பது ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. வேறுபாடு என்னவென்றால், இந்த ஒப்பந்தங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் மூலம் செய்யப்படுகின்றன. ஒரு வகையில் ஃபியூச்சர்ஸ் என்பது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் செய்யப்படும் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஆகும். அப்படி என்றால் இந்த கேள்வி வரலாம், ஃபியூச்சர்ஸ்னா என்ன? அது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் செய்யப்படும் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுகள் தானா? அந்த கேள்விக்கு நீங்கள் ஆம் என்று பதில் சொல்ல வேண்டும். 3வது, இது ஆப்ஷன்ஸ். இப்போது நான் ஆப்ஷன்ஸ் பற்றி பேச போகிறோம். பாருங்கள், ஆப்ஷன்ஸ் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இது ஒரு ஒப்பந்தம். இது உங்களுக்கு உரிமையை வழங்குகிறது, ஆனால் கட்டாயத்தை அல்ல. அடிப்படையான சொத்துக்களை குறிப்பிட்ட தேதியிலும் விலையிலும் வாங்க அல்லது விற்க. இந்த ஒப்பந்தம் உங்களுக்கு உரிமையை வழங்குகிறது, ஆனால் கட்டாயத்தை இல்லை. நீங்க வாங்கலாம், விற்கலாம். அடிப்படையான பத்திரத்தை குறிப்பிட்ட தேதியிலும் விலையிலும். அப்படி என்றால் நீங்கள் ஒரு வாங்குபவர் என்றால், நீங்கள் ஒரு ஆப்ஷன் வாங்குபவர் என்றால். வாங்குபவர் என்பது பிரீமியம் செலுத்துவார், விற்பவர் பிரீமியம் பெறுவார். ஆப்ஷன் விற்பவர் பிரீமியம் பெறுகிறார், ஆப்ஷன் வாங்குபவர் பிரீமியம் செலுத்துகிறார். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் ஆப்ஷன் விற்பவர், அதாவது பிரீமியம் பெறும் ஆப்ஷன் விற்பவருக்கு அடிப்படையான பத்திரத்தை விற்கும் அல்லது வாங்கும் கடமை உள்ளது. அதனால் அவன் தனது பத்திரத்தை செக்யூரிட்டி வழங்க வேண்டும். வாங்குபவர் தனது உரிமையை பயன்படுத்தினா இதோ 2 வகையான ஆப்ஷன்கள் உள்ளன. அடுத்த ஆணை சாப்டர்ஸ் நாம் கவனமா படிப்போம். ஆப்ஷன்கள் என்றால் என்னன்னு பாருங்கள். ஈக்விட்டி ஆப்ஷன்கள் பற்றி பேசினால் 2 வகையான ஆப்ஷன்கள் உள்ளன. அவை கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷன் என்று அழைக்கப்படுகின்றன. நீங்கள் ஆப்ஷன் வாங்குபவராக இருந்தால்
அப்போ நீங்க ஒரு சிறிய பிரீமியம் செலுத்த வேண்டும். அதனால நீங்க ஆப்ஷன் வாங்க முடியும். உதாரணத்துக்கு நிஃப்டி எடுத்துக்கொள்வோம். நீங்க ஆப்ஷன் வாங்குகிறீர்கள் என்றால் ஒரு கால் ஆப்ஷன் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இதில் அதாவது நீங்க புலிஷ் பங்குச்சந்தை மேலே போகும் என்று நம்புகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க மார்க்கெட்டை மேலே போகும்னு பாக்குறீங்க. உங்கள் கால் ஆப்ஷனில் நீங்கள் கொடுத்திருக்கும் கால் ஆப்ஷன் பிரீமியம் அதிகரிக்கும். எப்படி இண்டெக்ஸ் மதிப்பு அதிகரிக்கிறது, எவ்வளவு அதிகரிக்கும், இண்டெக்ஸ் மதிப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் என்பதை நாம் அடுத்த பாடங்களில் புரிந்து கொள்வோம். ஆனால் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கால் ஆப்ஷன் எப்போது வாங்கப்படுகிறது என்றால் மார்க்கெட் புலிஷ் மேலே போகும் இருக்கும் போதுதான் வாங்கப்படுகிறது. மார்க்கெட் மேலே போன போது உங்கள் பிரீமியம் கூடும். அப்போதுதான் உங்கள் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் உருவாகும். ஃபுட் வாங்கும் போது கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ஃபுட் ஆப்ஷன் வாங்குகிறீர்கள் என்றால் அதாவது நீங்கள் மார்க்கெட் குறையும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் இங்கிருந்து மார்க்கெட் சரிவடையலாம், மார்க்கெட் கீழே விழலாம் என்று கருதுகிறீர்கள். இப்போது நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தால் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். மார்க்கெட் கீழே விழும்போது இங்கும் நீங்கள் ஒரு பிரீமியம் செலுத்தி இருக்கிறீர்கள். நீங்க ஆப்ஷன் வாங்குபவர் என்றால் இந்த புட் ஆப்ஷன் வாங்குகிறீர்கள் என்றாலும் சரி, நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்குகிறீர்கள் என்றாலும் நீங்கள் ஒரு பிரீமியம் செலுத்துகிறீர்கள், சரியா? அதனால நீங்க ஆப்ஷன் வாங்குபவர் என்றால் நீங்க பிரீமியம் செலுத்துகிறீர்கள். அதே விஷயம் இங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இண்டெக்ஸ் மேலே கீழே போகும்போது அது ஒரு ஆப்ஷன், ஒரு பாதுகாப்பு அல்லது ஸ்டாக்காக இருக்கலாம். ஸ்டாக் எப்படி நகர்கிறது என்பதை பொறுத்து உங்களுக்கு லாபம் அல்லது இழப்பு ஏற்படும். நீங்கள் ஆப்ஷன் விற்பவராக இருந்தால், அதாவது நீங்க ஆப்ஷன் விற்பவர் என்றால், நீங்க ஒரு கால் ஆப்ஷனை விற்றிருந்தா அல்லது புட் ஆப்ஷனை விற்றிருந்தா உங்களுக்கு ஒரு பிரீமியம் கிடைக்கும். அதாவது இதன் அர்த்தம் என்னவென்றா, நீங்க கால் ஆப்ஷனை விற்றிருந்தா அல்லது எழுதியிருந்தா அல்லது புட் ஆப்ஷனை விற்றிருந்தா எழுதியிருந்தா உங்களுக்கு ஒரு பிரீமியம் கிடைக்கும். ஆனால் உங்களிடம் ஒரு கடமை, ஆப்ளிகேஷன் இருக்கிறது. அதாவது விற்பனை வாங்குதல். வாங்குபவர் தன் உரிமையை பயன்படுத்தினால், அதாவது எக்ஸசைஸ் செய்தால் இதுதான் ஆப்ஷன்கள். இவையெல்லாம் மெதுவாக உங்களுக்கு புரியும். எந்த விதத்தில் நாம் ஆப்ஷன்களில் வர்த்தகம் செய்யலாம் என்பதை நாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போது நாம் ஸ்வாப்ஸ் பற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்வாப் என்பது இரண்டு தரப்புகளுக்கு இடையில் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இது எதிர்காலத்தில் சில பணப்புழக்கங்களை கேஷ் ஃப்ளோ பரிமாறிக்கொள்வதற்காக இரு தரப்புகளும் ஒப்பந்தம் செய்வது. அந்த பரிமாற்றம் எப்படி நடக்கும் என்றால், முன்பே ஒரு சூத்திரப்படி ப்ரீ அரேஸ்ட் ஃபார்முலா தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது இன்று ஒரு சூத்திரத்தின் அடிப்படையை முடிவு செய்து எதிர்காலத்தில் நம்முடைய பணப்புழக்கங்களை பரிமாறிக்கொள்வோம் என்று ஒப்புக்கொள்கிறோம். ஒரு பாதுகாப்பு வகையில் நீங்கள் முதலீடு செய்திருக்கலாம். அதுபோல் நானும் ஒரு பாதுகாப்பில் முதலீடு செய்துள்ளேன். எதிர்காலத்தில் அதிலிருந்து நமக்கு பணப்புழக்கங்கள் வரப்போகின்றன. அப்படி என்றால் ஒரு முன்பதிவு செய்யப்பட்ட சூத்திரத்தின் மூலம் நாம் இன்று கணக்கிட்டு இருவரும் முடிவு செய்வோம், நாம் நம்முடைய பணப்புழக்கங்களை ஸ்வாப் செய்ய போகிறோம் என்று. அதாவது அடிப்படையில் இது இரு தரப்புகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தம். இதில் இரு தரப்புகள் எதிர்காலத்தில் பணப்புழக்கங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள், முன்பே நிர்ணயிக்கப்பட்ட சூத்திரத்தின்படி. அதனால் கவனமாக இருங்கள். இதற்கு பிறகு வரும் அத்தியாயங்களில் நாம் ஸ்வாப் எப்படி நடக்கிறது என்பதை இன்னும் விரிவாக படிப்போம். முதல் அத்தியாயம் என்பது முழுக்க அடிப்படையானது என்பதால் நான் உங்களுக்கு 22 வரி 33 வரி வரையிலான வரையறைகளை சொல்கிறேன். முன்னேறும் போது மிகச் சிறந்த எடுத்துக்காட்டுகளுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு விளக்க முயற்சிப்பேன். ஸ்வாப்ஸ் என்ன செய்கின்றன என்றால், அவை உங்கள் அபாயத்தை நிர்வகிக்க உதவுகின்றன. உதாரணமாக, வட்டி விகிதங்களில் உள்ள மாற்றங்கள், நாணய மாற்று விகிதங்கள், பொருள் விலைகள் ஆகியவற்றின் ஸ்வாப்ஸ் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. முதலீட்டாளர்கள் இங்கு ஸ்வாப்ஸை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். அதனால் இது ஒரு வகையில் உங்கள் அபாயத்தை குறைக்க ஸ்வாப் உதவுகிறது. இதுவே இந்தியாவில் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல உள்ள தயாரிப்புகள். இப்போது டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் பங்கேற்கும் பங்கேற்பாளர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வோம். வாங்க முதல்ல ஹெட்ஜர்களை பற்றி புரிந்து கொள்வோம். பாருங்க, ஹெட்ஜர்கள் வருவார்கள், பிறகு ஸ்பெக்குலேட்டர்கள் அல்லது ட்ரேடர்கள் வருவார்கள், அதற்கு பிறகு ஆர்பிட்ரேஜர்கள் வருவார்கள். இந்த மூவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்புங்க, இந்த கேள்வி 100% தேர்வில் வரும். ஒரு ஹெட்ஜர் என்ன செய்கிறார், ஒரு ஸ்பெக்குலேட்டர் என்ன செய்கிறார், ஒரு ஆர்பிட்ரேஜர் என்ன செய்கிறார் என்று. அப்படின்னா ஹெட்ஜர் பற்றி முதலில் புரிந்து கொள்வோம். ஹெட்ஜர்கள் யார் என்றால், இவர்கள் ஏற்கனவே அந்த அடிப்படை சொத்தின் விலைகளில் ரிஸ்க் வைத்திருக்கிறவர்கள். அந்த ரிஸ்கை குறைக்க டெரிவேட்டிவ் பயன்படுத்துகிறார்கள். இவர்களுடைய நோக்கம் வேறு இடங்களில் இருக்கும் நிலைகளால் ஏற்படும் இழப்புகளை தவிர்ப்பது. அதாவது இவர்கள் ஏற்கனவே ரிஸ்க் வைத்திருக்கிறார்கள். அந்த ரிஸ்க் எப்படி வந்தது என்றால், டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஏற்கனவே ஒரு நிலை எடுத்திருக்கிற நிலை எனக்கு ரிஸ்க் கொடுக்கிறது. உதாரணத்திற்கு, நான் நிஃப்டி டெரிவேட்டிவில் ஒரு நிலையை வாங்கி இருக்கிறேன், நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் வாங்கி இருக்கிறேன். இப்போ எனக்கு ரிஸ்க் ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கு. நிஃப்டி விலை கீழே போயிடுச்சுன்னா எனக்கு ரிஸ்க் இருக்கு, எனக்கு அங்க லாஸ் வர ஆரம்பிக்குது, சரியா?
ஹெட்ஜர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்துக்கோங்க, நான் ஏதாவது ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு. நான் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்தடுத்து எனக்கு என்ன ரிஸ்க் இருக்கு என்றால், இந்த ஷேர் விலை கீழே போகலாம் என்று எனக்கு தோன்றுது. அப்போ நான் டெரிவேட்டிவ் பயன்படுத்தி என் நிலையை ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த குறிப்பிட்ட ஷேரை டெரிவேட்டிவ் மூலம் ஃபியூச்சர்ஸ் விற்கலாம் அல்லது அதற்கான புட் ஆப்ஷன் வாங்கிக்கலாம். எனக்கு தோன்றுது இந்த இடைநிலை காலத்துல விலை கீழே போகும் போல இருக்கு. அப்போ இது ஏன் நிலைமை? ஒன்று, வாங்கிய நிலை ஏற்கனவே இருக்கு, அதோடு சேர்த்து நான் விற்பனை நிலையும் உருவாக்கிட்டேன். அப்போ என் நிலை ஹெட்ஜ் ஆயிரும். அதாவது ஒரு லாஸ்ல இருந்து நான் தப்பிக்க முடியும் என்பதுதான் என் சொல்லும் பொருள். ஆனா இதில் இந்த நிலைமையிலிருந்து வெளியே வருவது ரொம்ப முக்கியம். ஹெட்ஜ் செய்த நிலையை சரியாக முடிக்கணும். நேரடி நேக்கட் நிலையை எடுத்துக்க வேண்டியிருக்கும் நீங்க மார்க்கெட்ல லாபம் பாக்குறீங்கன்னா. ஆனா ஹெட்ஜிங் சொல்வது முக்கியமானது, ஏனென்றா அது நஷ்டத்தை குறைக்க உதவுது. அதாவது எடுத்துக்காட்டுக்கு உங்க கையில் ஒரு ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ இருக்கு. உங்களுக்கு தோணுது கொரோனா வைரஸ் காரணமாக மார்க்கெட் கீழே போகலாம் என்று. அப்போ உங்ககிட்ட 2 விருப்பங்கள் இருக்கு. ஒன்று, நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ முழுக்க முழுக்க விற்கலாம். இல்லை என்றா ஆப்ஷன்ஸ் அல்லது டெரிவேட்டிவ்ஸ் மூலமாக உங்க நிலையை ஹெட்ஜ் செய்யலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தோன்றும் போது 20-30% அல்லது எவ்வளவு என்று நினைக்கிறீங்க, மார்க்கெட் இப்போ போதுமான அளவு விழுந்து விட்டது, இப்போ ரிவர்ஸ் ஆகும் என்று தோன்றும் போது அப்போ நீங்க உங்க ஹெட்ஜ் பொசிஷன்ல இருந்து வெளியே வரலாம். அப்புறம் உங்க சாதாரண பொசிஷன் தொடரும். அந்த கணக்குல தான் இதுல ட்ரேடிங் நடக்குது. ஹெட்ஜர்களின் வேலை என்னன்னா, தங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜ் பண்ணி நஷ்டத்தை குறைக்கிறது தான். இப்போ ஸ்பெகுலேட்டர் ட்ரேடர்ஸ் பற்றி கேட்கலாம். பாருங்க, டெரிவேட்டிவ் செக்மெண்ட் பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். இது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி. இங்க ஸ்பெகுலேட்டர்கள் நிறைய வராங்க ஸ்பெகுலேட் பண்ண. ட்ரேடர்ஸும் நிறைய வராங்க. ஒரே இரவில் பணக்காரர் ஆகணும், ஒரே இரவில் அதிக ரிட்டர்ன் சம்பாதிக்கணும்னு முயற்சி செய்யறாங்க. நம்புங்க, மார்க்கெட்ல அப்படி ஒரு விஷயங்களும் இருக்கு. அது உங்க பணத்தை இரட்டிப்பாகவும் செய்ய முடியும். ஆனா நண்பா, முழு மூலதனமும் ஆபத்துல இருக்கு. உங்க பணம் முழுக்க முழுக்க பூஜ்யமாகி போகலாம். ஆமா, நீங்க சரியா புரிஞ்சீங்க. டெரிவேட்டிவ்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா நீங்க ஒரு ஸ்பெகுலேட்டர். அப்போ உங்க மூலதனம் முழுக்க முழுக்க அழிந்து போகலாம். அதனாலதான் டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேடிங் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஸ்பெகுலேட்டர் யாரு? அவங்க அண்டர்லைன் அசெட்ஸ் விலையில வரப்போகும் மாற்றங்களை முன்னே கணிக்க முயற்சி பண்ணி அந்த பார்வையில டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்கள்ல நிலை எடுக்கிறாங்க. ஒரு ஸ்பெகுலேட்டர் ட்ரேடர் என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த ஸ்டாக் விலையின் எதிர்கால இயக்கத்தை கணிக்க முயற்சி பண்ணுவார். அதை பொறுத்து தன்னுடைய நிலையை உருவாக்குவார், வாங்குறதா இல்ல விற்கிறதா, அண்ட் அதிலிருந்து பணம் சம்பாதிக்க முயற்சி செய்வார். அப்படின்னா ஸ்பெகுலேஷன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மூன்றாவது ஆர்பிட்ராஜிங். பாருங்க, ஆர்பிட்ராஜ் அப்படின்னு சொன்னா 2 எக்ஸ்சேஞ்ச்களில் இருக்கும் விலை வேறுபாட்டை பயன்படுத்தி லாபம் பார்க்க முயற்சிப்பது தான். அதைத்தான் நம்ம ஆர்பிட்ராஜ் என்று சொல்லலாம். ஆர்பிட்ராஜ் செய்யும் வாய்ப்புகள் 2 கேஷ் மார்க்கெட்டுகளுக்கு இடையே இருக்கலாம், 2 டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுகளுக்கு இடையே இருக்கலாம், அல்லது கேஷ் மார்க்கெட்டும் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டும் இடையே இருக்கலாம். இதுதான் மார்க்கெட் பங்கேற்பாளர்கள் அடிப்படை. இப்போ டெரிவேட்டிவ்ஸின் முக்கியத்துவம் பற்றி பாருங்க, முதல்ல இது விலையை கண்டறிவதை மேம்படுத்த உதவுகிறது, ரிஸ்க் மாற்றத்தை எளிதாக்குகிறது, மேலும் ஸ்பெகுலேட்டிவ் நடவடிக்கைகளை ஒழுங்கற்ற மார்க்கெட்ல இருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட மார்க்கெட்டுக்கு மாற்ற உதவுகிறது. முதலாவதாக, இது விலையை கண்டறிவதில் உதவுகிறது. விலை கண்டறிதல் என்பது உண்மையான மதிப்பீடு மற்றும் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் நடக்கிறது. அப்படி என்றால் சந்தையில் அதிகமான பங்கேற்பாளர்கள் இருக்கும்போது உங்கள் விலை கண்டறிதலும் நடக்கிறது. எப்படி என்றால், சிலர் ஒரு பாதுகாப்பை வாங்க விரும்புகிறார்கள், சிலர் அதை விற்க விரும்புகிறார்கள். உதாரணத்திற்கு, நான் ஒரு வாங்குபவர், நான் அந்த பாதுகாப்பை ரூபாய் 100க்கு வாங்க விரும்புகிறேன். இன்னொரு வாங்குபவரும் வந்துவிட்டார். அவர் அந்த 100.25 ரூபாய்க்கு வாங்க விரும்புகிறார். இன்னொருவர் 100 ரூபாய் 50 பைசாவுக்கு வாங்க விரும்புகிறார். அதே நேரத்தில் சில பொருட்களை விற்க விரும்புகிறார்கள். இப்படி எல்லோருக்கும் சந்தையின் மதிப்பீடு மற்றும் தேவை வழங்கல் அடிப்படையில் ஒரு வகையில் அங்கே விலை கண்டறிதல் நடக்கிறது. இதுவே டெரிவேட்டிவ்களின் முக்கியத்துவம். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதாவது, இது விலை கண்டறிதலை எவ்வாறு மேம்படுத்துகிறது என்பதை. இந்த முறையில் டெரிவேட்டிவ்கள் விலை கண்டறிதலில் உதவுகின்றன. அடுத்ததாக, இது அபாயத்தை மாற்றுவதிலும் உதவுகிறது. இரண்டாவது, நான் உங்களிடம் சொன்னது அபாயத்தை எப்படி மாற்ற முடியும் என்பதை பற்றி. ஹெட்ஜர்கள் அபாயத்தை விட்டு விடுகிறார்கள், ட்ரேடர்கள் அந்த அபாயத்தை எடுக்க தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் நிலையை ஹெட்ஜ் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் அபாயத்தை ஒரு முறையில் மாற்றி விடுகிறீர்கள். நீங்கள் ஒரு நிலையை உருவாக்கினால் அதற்கு எதிராக இன்னொரு நிலை உருவாகிறது. அதாவது, ஒருவருக்கு லாபம் என்றால் மற்றவருக்கு இழப்பு, ஒருவருக்கு இழப்பு என்றால் உங்களுக்கு லாபம். இந்த முறையில் இதில் உள்ள ட்ரேடர்கள் அபாயத்தை எடுக்க தயாராக இருக்கிறார்கள், ஹெட்ஜர்கள் அபாயத்தை விட்டுவிட விரும்புகிறார்கள். இந்த மாதிரி இது நடக்கிறது.
ஆபாயத்தை எதிர்கொள்ளும் திறன் குறைவாக உள்ளவர்கள், அதாவது ரிஸ்க் அப்பிடைட் குறைவாக இருப்பவர்கள் தங்களது ஆபாயத்தை ஹெட்ஜ் செய்து மாற்றிவிடுகிறார்கள். அதிக ஆபாயத்தை ஏற்கும் திறன் உள்ளவர்கள், அதாவது அதிக ரிஸ்க் அப்பிடைட் உள்ளவர்கள் பெரும் ஸ்பெக்குலேட்டர்கள் அல்லது ட்ரேடர்கள். அவர்கள் அந்த ஆபாயத்தை ஏற்கிறார்கள். இது ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடுகளை ஒழுங்கற்ற சந்தையிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தைக்கு மாற்ற உதவுகிறது. மூன்றாவது, இது ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடுகளை ஒழுங்கற்ற சந்தையிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தைக்கு மாற்ற உதவுகிறது. இன்று டெரிவேட்டிவ்ஸில் நடைபெறும் வர்த்தகம் என்பது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தையில் நடக்கிறது. நம்முடைய செபி என்ற ஒழுங்குபடுத்தினர் NSE, BSE போன்ற எக்ஸ்சேஞ்சுகளின் மூலம் அவர்களது பிளாட்ஃபார்ம்களில் நாம டெரிவேட்டிவ்ஸ்ல வர்த்தகம் செய்ய முடிகிறது. இந்த வகையில் இது ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடாக இருந்தாலும், ஒரு ட்ரேடரின் ட்ரேடாக இருந்தாலும், ஹெட்ஜராக இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை கிடைக்கிறது. இதுதான் டெரிவேட்டிவ்ஸின் முக்கியத்துவம். இப்போது நாம் டெரிவேட்டிவ்ஸில் பங்கேற்கும் நபர்கள் எதிர்கொள்ளும் அபாயங்களை பற்றி பேசலாம். முதலில் டெரிவேட்டிவ்ஸில் என்ன இருக்கிறது என்றால், இது லிவரேஜ் கொண்ட ஒரு கருவி. எல்லா டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்களும் லிவரேஜ் கொண்டவை. இதில் முதலில் வரும் அபாயம் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க், அதாவது எதிர் பங்குதாரரால் ஏற்படும் தவறுதல் அபாயம். நான் உங்களுக்கு முன்பே சொன்னது போல ஃபார்வர்ட்ஸ் ஒப்பந்தங்களில் கவுண்டர் பார்ட்டி அபாயம் உள்ளது. அதாவது நீங்கள் முன்பே ஒரு விலைக்கு ஏதாவது வாங்கவோ விற்கவோ ஒப்பந்தம் செய்திருந்தீர்கள், ஆனால் எதிர் பங்குதாரர் அந்த ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கிவிட்டார். அவர்களே தங்களது நிலையை சமப்படுத்துவதற்காக அந்த வர்த்தகத்தை நிறைவேற்றவில்லை. இதில் முக்கியமானது இந்த கவுண்டர் பார்ட்டி அபாயம் என்பது உங்கள் டெரிவேட்டிவ் பங்கேற்பாளர்களால் உருவாகும் அபாயம். இரண்டாவது, இது விலை அபாயம், அதாவது உங்கள் நிலைமையில் விலை மாற்றத்தால் ஏற்படும் இழப்பு. இந்த அபாயம் எப்போதும் சந்தையில் இருக்கும். நீங்கள் வாங்கினால் அந்த பத்திரத்தின் விலை கீழே சென்றால் உங்களுக்கு இழப்பு. நீங்கள் விற்றிருந்தால் விலை மேலே சென்றால் அதுவும் உங்களுக்கு இழப்பாகும். இதுதான் மிகவும் பொதுவான அபாயம். இது விலை அபாயம் என்று அழைக்கப்படுகிறது. இது உங்கள் நிலைமையில் விலை மாற்றத்தால் ஏற்படும் இழப்பு மற்றும் சந்தையின் அதிர்வுடன் தொடர்புடையது. அதனால இங்கே உங்கள் விலை மிக வேகமாக மாற்றமடையக்கூடும். இங்கே திரவத்தன்மை அபாயம் உள்ளது, அதாவது உங்கள் நிலைகளை விட்டு வெளியேற முடியாத நிலை. சில சமயங்களில் சட்ட மற்றும் ஒழுங்குமுறை அபாயமும் இங்கே உருவாகிறது, அதாவது ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடியாமை. கடைசியாக செயல்பாட்டு அபாயம் உள்ளது, உதாரணமாக மோசடி, தவறான ஆவணங்கள் போன்றவை. நிறைவேற்றல், இதுவும் உங்கள் செயல்பாட்டு அபாயங்களில் ஒன்றாகும். இதுவே டெரிவேட்டிவ்களை பங்கேற்பாளர்கள் எதிர்கொள்ளும் அபாயங்கள். நண்பர்களே, இந்த அதிகாரத்திலிருந்து இதுவே முடிவு. அப்படி என்றால் இந்த அதிகாரத்தின் சில கேள்விகளை பார்ப்போம். மாதிரி கேள்வி மற்றும் இண்டெக்ஸ் ஆப்ஷன், இந்த டேஷ் தேதி, கருவி டெரிவேட்டிவ் தயாரிப்பு, கேஷ் மார்க்கெட் தயாரிப்பு மற்றும் மணி மார்க்கெட் கருவி. நான் உங்களுக்கு முன்பே சொன்னது போல இண்டெக்ஸ் ஆப்ஷன் என்பது, அதாவது அது எதற்காக இருக்க முடியும் என்றால், மீண்டும் டெரிவேட்டிவ், வெறும் டெரிவேட்டிவ் தான். உங்கள் ஒப்பந்தங்கள் இருக்கும், அதில் 2 வகையான விஷயங்கள் உள்ளன. ஃபியூச்சர்ஸ் இருக்கும் மற்றும் உங்கள் ஃபார்வர்ட்ஸ் இருக்கும். ஃபியூச்சர்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸ்வாப்ஸ் இருக்கும். அப்படி என்றா இண்டெக்ஸ் ஆப்ஷன் எங்கே வரும் என்றா அது டெரிவேட்டிவ் தயாரிப்புகளில் வரும். அதனால் பதில் என்னவென்றால் இது டெரிவேட்டிவ் தயாரிப்புகள். கேள்வி எண் 2, ஒரு மார்க்கெட்டில் ஷேர்களை வாங்கி அதே நேரத்தில் வேறொரு மார்க்கெட்டில் விற்பனை செய்வது, அதனால் விலை வேறுபாடுகளில் இருந்து லாபம் பெறுவது. இதற்கு பெயர் டேஷ் மார்க்கெட் அல்லது ஆர்பிட்ராஜ் ஹெட்ஜிங். ஸ்பெகுலேஷன் பற்றி நம்மால் மிகவும் நன்றாக புரிந்து கொண்டோம். எப்படி ஆர்பிட்ராஜ் ட்ரேடர்ஸ் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை. அவர்கள் 2 மார்க்கெட்டுகளிலும் உள்ள விலை வேறுபாட்டை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முயற்சிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் ஒரு மார்க்கெட்டில் வாங்கி மற்றொரு மார்க்கெட்டில் அதை விற்கிறார்கள். பிறகு அந்த நிலையை ஸ்கொயர் ஆஃப் செய்கிறார்கள். அதனால் இந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால், 3வது ஆர்பிட்ராஜ் கேள்வி, நிதி டெரிவேட்டிவ்கள் எந்த வசதிகளை வழங்குகின்றன? ட்ரேடிங், ஹெட்ஜிங், ஆர்பிட்ராஜிங் அல்லது இவை அனைத்தும். நாம் மிகவும் நன்றாக படித்திருக்கிறோம். டெரிவேட்டிவ் நமக்கு இந்த வசதிகளை வழங்குகிறது. ட்ரேடிங் செய்யலாம், ஹெட்ஜிங் செய்யலாம், நீங்கள் ஆர்பிட்ராஜிங் கூட செய்யலாம். அதனால் பதில் டி. எல்லா ஆபரேஷனல் ரிஸ்க்குகளும் இதில் அடங்கும், அதாவது நஷ்டங்கள், போதுமான டிசாஸ்டர் திட்டமிடல் இல்லாமை, மேலாண்மை கட்டுப்பாடு அதிகம், வருமான வரி விதிமுறைகள், அரசு கொள்கை ஆகியவை. அப்படி என்றால் ஆபரேஷனல் ரிஸ்க் என்றால் என்ன வருகிறது என்றால், போதுமான டிசாஸ்டர் திட்டமிடல் இல்லாமை என்பதே சரியான பதில். நண்பர்களே, இது முதல் அதிகாரத்திலிருந்து வந்தது. எனக்கு நம்பிக்கையுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து எங்கள் சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்ற வீடியோக்களை பார்க்க ஐ பட்டனில் கிளிக் செய்யவும். இதுதான் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் என்ற புத்தகம், அதாவது NSM 8 என் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் புத்தகம். அதன் முதல் அதிகாரம் பேசிஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். இது உங்கள் C5 தேர்வுக்கு பயன்படும். இது
NSM-இன் பொதுவான டெரிவேட்டிவ் தேர்வு. இது C5-ற்கும் மற்றும் விநியோகிக்கும் விரும்புபவர்களுக்கு கட்டாயம். எனவே உங்கள் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் முக்கியமானது. இதன் 12 அதிகாரங்களையும் நாங்கள் கவரப்போகிறோம். இன்று வந்த வீடியோ அது அதிகாரம் எண் 1. வீடியோ முழுவதும் இருந்ததற்கு நன்றி. நம்புகிறேன் வீடியோ பிடித்திருக்கும். தயவு செய்து வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.